திரு சரவணன் அவர்கள் இதே போல ஒரு முடிவை எடுத்தவர். அதனால அவர்கிட்ட கேட்கறதுல ஏதாவது சிக்னிபிகன்ஸ் இருக்கா இல்லையா? திரு சரவணன் எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில குறுகிய காலம் பணியாற்றியவர். அப்புறம் நீங்களும் கடும் விமர்சனங்களை முன் வச்சுட்டு அதிமுகல எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை ஏற்கிறேன் அப்படின்னு போயிருக்கீங்க. இந்த சூழல்ல என்ன செய்தியா அது இருக்குது? இதெல்லாம் ஒரு சிக்னிபிகன்ட் மூவே இல்லைன்றதுதான் திரு நவநீத் முன்வைக்கிறது. கட்டாயத்துல சிக்னிபிகன்ஸ் இருக்கு. இப்ப தேர்தல் நேரம் கிடையாது. இப்ப இடைத்தேர்தல் நடந்தது. ஆளுங்கட்சி திமுக அவங்க ஜனநாயக படுகொலை பண்ணி கடுமையான ஒரு இதுகள் எடுத்து அவங்க ஒரு வெற்றி பெற்ற மாதிரி ஒரு போலியான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இந்த சூழல்ல இப்ப பிஜேபி பிடிக்காம எப்படி நான் ஏடிஎம்கே வந்தனோ அதே மாதிரி தம்பி சிடிஆர் நிர்மல்குமாரும் பிஜேபி பிடிக்காம அதுல இருக்கக்கூடிய மனக்கசப்பு அதெல்லாம் அவர் அனுபவிச்சுட்டு வெற்றி பெற்ற கட்சி ஆளுங்கட்சி திமுகவுக்கு போகல. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்று ஒற்றை தலைமையாக உருவெடுத்து மிக சிறப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தக்கூடிய எடப்பாடியார் அவரோட தலைமை ஏற்று ஏடிஎம்கேல சேர்றாரு. அதனால நிச்சயம் இந்த வகையில் இது சிக்னிபிகண்டான ஒரு விஷயம் தான். ஆனா இந்த ஏற்கனவே அவர் அண்ணன் அவர்கள் ரெண்டு பேரும் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, இங்க இருந்து அண்ணன் மாணிக்கம் அவர்கள் பிஜேபியில் சேர்ந்தாங்க, அக்கா சசிகலா புஷ்பா அவர்கள் இது ஏடிஎம்கேல இருந்து வந்தாங்க அப்படின்ற அந்த கருத்துக்கள் பார்க்கையில இது தனி மனித ஒரு இதுதான். இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு அங்க அந்த மத ரீதியான அரசியல் என்னால டிராவல் பண்ண முடியல, திராவிட அரசியல் இருந்திருக்கிறேன், அதனால நான் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிற மாதிரி எனக்கான ஒரு கருத்து இருக்கிறது. அந்த மாதிரி தம்பி நிர்மல்குமாருக்கு அவர் ஐடி விங்ல மிக சிறப்பாக பணியாற்றியவர். அங்க இருக்கும்போது அவர் ஒரு சிக்னிபிகன்ட் போஸ்டே இல்ல, களத்துல இல்லாத ஒருத்தர், அவரு சோசியல் மீடியால இருந்த ஒருத்தர் தான். அதனால அவருடைய நகர்வுங்கிறது ஒரு முக்கியமே இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறார். இல்ல, பிஜேபி ஐடி விங்ன்றது பேசப்படக்கூடிய அளவு இருக்கக்கூடிய ஒரு விங். அதுல மாநில தலைவராக இருக்கிற சிடிஆர் நிர்மல்குமார் அடுத்த மாநில தலைவராக கூட அவர் கட்சிக்கு பிரதான மாநில தலைவராக வரலாம் அப்படின்ற ஒரு அடிப்படை கூட அந்த கட்சியில் இருந்தது. இது சந்தோஷியை கூட அவரிடம் அதிக நேரம் எடுத்து அவர் சிறப்பாக செயல்படுவதாக பேசின பிறகு அங்க உள்ள அவருக்கு சில இடைஞ்சல்கள் வந்ததாக கூட அவர் குறிப்பிட்டார் அண்ணன் அவர்கள். அது மாதிரி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கல்யாணம் பண்றா உள்ள போன பிறகுதான் பிரச்சனை தெரியும், அப்புறம் தான் நம்ம வாழ்றதா டைவர்ஸான்னு முடிவு பண்றது. அந்த வகையில சிடிஆர் திமுகவை சரி ஆளுங்கட்சி இவங்க பவர்ஃபுல்லா இருக்க காமிக்கிறாங்கன்னு அங்க போகாம மக்களுடைய மனசுல இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் அது இப்ப நீங்க ஒரு உரிமை சார்ந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க. சரவணன் சொல்றாரு, எனக்கு இங்க இயங்குறதுக்கு ஒப்பாக இல்ல, நான் வந்த அரசியல் பின்னணி வேறு, ஆனா நான் வெளியேறிட்டேன் அப்படின்னு சொல்றது வேற. நீங்க கொள்கை சார்ந்த ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க, அதுல எனக்கு முரண் இருந்துச்சு, என்னால இயங்க முடியல, நான் வெளியில வந்துட்டேன்னு சொல்றது வேற. தனிநபர் சார்ந்து தனிநபராக மட்டும் இல்ல, இங்க கட்சியை முன்னெடுத்து செல்லக்கூடிய இடத்துல எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க, பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு அவர் இருக்கக்கூடிய இடத்துல அவர் மீது கடும் விமர்சனங்களை திரு அண்ணாமலை மீது வைத்துவிட்டு வரக்கூடிய ஒருவரை ஏற்றுக்கொள்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா அங்க அவர் என்ன மெசேஜ் சொல்ல வர்றார் அப்படிங்கிறதா. ஏன்னா இது மேற்கு மண்டலத்துல இரண்டு பேரும் ரொம்ப செல்வாக்கா, ரெண்டு கட்சிகள் இருக்கு, தலைவர்களுக்கான செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் இப்ப அந்த உரசல்கள் வர ஆரம்பிச்சிருக்கா? அதனுடைய வெளிப்பாடாதான் இதை பார்க்க வேண்டியிருக்கா? இப்ப இது தேர்தல் நேரம் இல்லாதனால கட்சியை பலப்படுத்தக்கூடிய நேரம் அது. அதனால ஒவ்வொரு சிறு துளி தான் பெருவில்லம். அதனால எல்லா வகையிலையும் எங்கெங்க இருந்து சப்போர்ட் வருதோ அதெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலையை அண்ணன் எடப்பாடியார் பார்க்கிறார். முதல் கட்ட கருத்தை நம்ம பெருசா எடுத்துக்கிற வேண்டியது. முதல் கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன்.